நம்ம வீட்ல மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கு. அந்த தொட்டிய பக்கம் பார்த்தோன்னே நம்ம மாடெல்லாம் யூட்டன் அடிச்சு வந்துருது. என்னடான்னு எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பூரா அப்படியே வீச்சம் முடிச்சு போய் கிடக்கு அப்படின்னு. நார்மலா ஏதாவது பிளாஸ்டிக் டப்ல வச்சா வீச்சம் முடிச்ச தண்ணியெல்லாம் மாடே தள்ளி விட்டுட்டு போயிருங்க, அப்பதான் அடுத்த டம்முக்கு இதை வைக்க மாட்டாங்க அப்படின்னு. சிமெண்ட் தொட்டி அப்படின்றனால அதுவாலையும் தள்ளி விட முடியல, எங்களாலையும் தள்ளி விட முடியல. ஒரே மழை வேற வந்து சுத்தி வேற அட்டைப்பூச்சியா இருக்கவும் நானும் ஒவ்வொரு நாளா கிளீனே பண்ணாம வச்சுட்டேங்க. சரி உள்ள இருந்து எல்லாத்தையும் அள்ளி ஊத்தி கிளீன் பண்ணிடலான்ட்டு நானும் எல்லாத்தையும் அள்ளி ஊத்தி பார்த்தா கொல கொலன்னு இருக்கிற குழம்பெல்லாம் உள்ளதான் கிடக்குது. மாடுங்களுக்கு தீவனம் மட்டும் போட்டா ஓரளவு குடிச்சிருங்க. அதுல குழம்பெல்லாம் ஊத்துறதுனால ஒரு மாடு குடிக்கும், ஒரு மாடு குடிக்காது. இதுவே 2 நாள் ஆயிடுச்சுன்னா எந்த மாடுமே குடிக்க மாட்டேங்குது, வீச்ச முடிச்சு போய் இருக்கனால. சுத்தி தண்ணியெல்லாம் ஊத்தி விட்டு விளக்கமாற வச்சு தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க. விளக்கற கம்பியை வச்சு தேய்ச்சி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த விளக்கமாரை தவிர. கிளீன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதமாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு பார்க்கல நீட்டா ஆயிடுச்சுங்க.